ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ரோப்ளாக்ஸில் மூவி மேக்கர் தான் வந்திருக்கோம். என்னடா பாதி முடிச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. ரெக்கார்டர் ஆன் ஆகிடுச்சின்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு திருப்பி ரோப்ளாக்ஸ் பக்கம் வந்திருக்கோம். மூச்சு வாங்குது பண்ணால் முடியல இருக்குமாரு. எனக்கு எக்ஸாமு, நான் அதாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பியாக ஒரு சின்னதாக ஒரு பட்டனை மட்டும் ஒரு அமுக்கணும். இங்கே கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் தெரியுதா பாருங்கள். அது ரெட் கலர் உடம்புக்கு நல்லது இல்லை. அப்புறம் ஆமாப்பா, அதை கொஞ்சம் அப்படியே அந்த ரெட் கலரில் டிங் டிங்னு ஆட்டினீங்கன்னா, 2 தொட்டிங்கன்னா கிரே கலர் மாறும். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு வாரத்துக்கு நல்லா நடக்கும்ட்டு இது போய் சொல்லியிருக்கு. ஆமாம், அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னங்க நீங்கள் பாவங்க, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், பார்க்கணும் சாப்பிட்டு அவர் தொண்டையில் அடிச்சுக்கோங்க. இல்லைனா அப்புறம் அவன் தொண்டை அடித்து அவர் செத்து போய்டுவாருங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். என்கிட்ட இப்போ 1000 அப்பா இப்போ காசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போய் வாங்க முடியாது. இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ். 3, 2, 1 அப்படி வாங்க. ஆட போங்கடா. என்னடா நீங்கள்? சரி, 4% தான் இந்த வீடியோ வந்துட்டு பாட்டு தான் வரும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களாம்மா? யூடியூப்காரன் சொல்கிறான். அப்புறம் அவ்வளோதாங்க குட்டியாக இருக்குது உள்ளார. ஆனால் வெளியே பார்த்தா ஃபுல்லாக பெருசாக இருக்குங்க. என்னன்னே தெரில. நீங்களும் லைக் பண்ணால் இன்னும் பெருசாக உண்றாங்க. லைக் பண்ணுறேங்க. ஸோ நம்ம பாட் கேமர் ப்ரோ சேனல் பேர் மாதிரி பிளாக் ஷேடோ கேமர், அவர் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கீழே நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவர் சேனல்லையும் போய் பெல் ஐக்கான டங்குன்னு ஆட்டிடுங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாரு. அவரோட பேர் நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சேனல் சொல்லணும். ஸோ மை நேம் இஸ் ஜோயல். நான் தான் உங்கள் நூபு கேமர். நான் உங்களை வந்துட்டு எப்படி கேமர்ஸ்னு கூப்பிட்றேனோ அதே போல் நீங்களும் என்ன ஜோயல்னு கூப்பிடுங்க. ஆக்டர் சிவ். இந்த முறை நம்ம அவதாரெலாம் முடிக்கணுங்க. அவதாரெலாம் முடிச்சு இதோட இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஜார்ஜ் கேமிங் தான். ஸோ இதை வந்துட்டு யாரும் தப்பாக நினச்சிக்கொள்ள வேண்டாம். ஸோ இப்போ ப்ளூ ஸ்க்ரீன்லாம் போட்டுட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்ற வேண்டும். சூப்பராக இடத்த மாற்றுறோம். ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய காசு வரும்னு சொல்லப்படுகிறது. ஸோ லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட் கேமர் வச்சு பிளாக் ஷேடோ கேமருடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னடா முடிக்கிற மாதிரி பேசுகிறேன்னு கேட்காதீங்க. நேற்று போட்ட இது அது பேர்னா 3D பைக் டிரைவிங், இதில் வந்துட்டு ஒருத்தனுடைய கஷ்டத்தை நான் போட்டிருந்தேன். ஆனால் அதில் வாய்ஸ் தரல. சாரி, ஃப்ளிப்கார்ட்டில் எடிட் பண்ணதுனால வாய்ஸ் தர முடியல. ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு நல்லா வந்துடும்ப்பா. இது வாய்ஸோடு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணலண்ணா லைக் பண்ணிட்டு இந்த அவதார் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அவதார் தான் கிடைக்கிறேன். கன்ஃபார்ம் அவதார் தான். ஏன்னா இது வந்துட்டு ப்ளூ கலரு பெரிய மரம் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நமக்கு பாதி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ தமிழே, நீ வேறு மாதிரி ப்ரோ. உன்னைய மாதிரி 4 பேர் மோட்டிவேட் பண்ணாமல் டீமோட்டிவேட் பண்ணால் நான் நல்லா போவேன். ஸோ கைஸ், நான் உங்களை சொல்லலை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒருவரை தான் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ எவ்வளோ டீமோட்டிவேட் பண்ணாலும் நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன். என்னை நம்பி கிட்டத்தட்ட 90 பேர் பார்க்குறானுங்க. நீ அவனுங்களை யார் வேணால் என்ன பண்ண முடியுமா சொல்லு பார்ப்போம். முடிஞ்சா வாடா, சேலஞ்சுடா. ஒன்றை மாதிரி ஒன்றால் முடிஞ்சால் ஒரு சேலஞ்ச் ஆரம்பிச்சு வாடா, பார்த்துடலாம் வாடா. இந்த நீ வந்துட்டு மோட்டிவேட் கூட பண்ண வேணாம். முதல்ல டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. மோட்டிவேட் பண்ணலையா, கம்முன்னு சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளாக் பண்ணி வச்சிடுறேன். நீ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நோட்டிஃபிகேஷனில் பிளாக் பண்ணிட்டு உன்னை அனுப்பிச்சி விட்டுறேன். வேறு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களாடா எல்லோரும்? எல்லாம் அளவு தான் ப்ரோ, சும்மா நோண்டக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு யாரையும் நான் தப்பாக சொல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸுக்கு முன்னாடி சொல்லிட்டானுங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுறோம். நம்மளாம் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் என்னங்க கம்மு நாங்கள் கஷ்டப்பட்டு தானே நாங்களாம் வீடியோ போடுறோம். ஜாலியாக உட்காருவானுங்க, கமெண்டில் பேசுவானுங்க. வேறு வேலையே இல்லையா? நான் லைவ் போடுவேன், நான் யாருன்னா வேணால் போடுவேன். இது ஏன் சேனலு. ஆனால் அவன் வந்துட்டு இப்படி பேசினா எனக்கு எப்படிங்க இருக்கும்? நான் நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபரும் தான் சொல்லலை, ஒரு சில சப்ஸ்கிரைபர் அப்படி இருக்காங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்?
அவங்க நம்மளை அப்படி பேச வைக்கிறானுங்க. இங்கே பாரு இனிமேல் சும்மா சும்மா நோண்டனா அவ்வளோதான் உனக்கு, எல்லாம் அளவு தான்டா. நானும் கஷ்டப்பட்டு தான் யூடியூப்பில் சேனல் வீடியோ வைக்கிறேன். சரி நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த வீடியோவோட ரோப்ளாக்ஸ் போகிறேன். ஸோ டாட்டா பை பை see you. எல்லோரும் நாளைக்கு வந்துட்டு லைவில் ஜாயின் பண்ணிங்க, இல்லைனா ரோப்ளாக்ஸில் வந்துடுங்க. ஸோ பை கைஸ், லைக் பண்ணுங்கள்.